இது வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன் கமன்ஸ்மெண்ட் பற்றி. இது அந்த படிப்படியா எப்படி அந்த தென்மேற்கு பருவமழை இந்திய பகுதிகளிலிருந்து விலகியது தேதி வாரியா அப்படின்றதுக்கான ஒரு வரைபடம். இன்னொரு கிளாரிபிகேஷனும் கொடுக்கலாம். சதர்ன் பெனின்சுலார் இந்தியா அப்படின்றது இப்போ இந்தியாவை 36 துணை மண்டலங்களா பிரிச்சிருப்போம். அதுல ஒரு 5 துணை மண்டலங்கள் தான் அந்த சதர்ன் பெனின்சுலார் இந்தியால வடகிழக்கு பருவமழை மூலமாக நமக்கு மழை கிடைக்கும் வாய்ப்பு. அந்த 5 துணை மண்டலங்கள் தான் அந்த கோஸ்டல் ஆந்திர பிரதேஷ், ராயலசீமா, சவுத் இன்டீரியர் கர்நாடகா, கேரளா மற்றும் தமிழ்நாடு. அந்த கடந்த 24 மணி நேரத்திலே பெய்த மழை அளவை வைத்து நம்ம சொல்றோம். இந்த வரைபடம் தீவிரமா இருக்கு அப்படின்றது வந்து நம்ம ஐ திங்க் போன தடவை கூட சொன்னோம். ஒரு தமிழகத்தில இருந்து ஒரு 620 மழைமானிகள் கிட்ட இருந்து நமக்கு தரவு வருதுன்னா எத்தனை மழைமானிகள் 2.5 மில்லிமீட்டரை விட அதிகமாக மழை பொழிவு பதிவு செஞ்சு நமக்கு ரிப்போர்ட் பண்றோமோ அதை வச்சு பெர்சன்டேஜ் கால்குலேஷன் போட்டு பரவலான மழையா இல்ல தீவிரமா இருக்கா இல்ல சில இடங்களில் பெய்திருக்கா அப்படின்னு ஒரு ஸ்பேஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம வந்து அந்த கால்குலேஷன் படி தான் பண்றோம். ஸ்லைட்ஸ் இப்ப இந்த குமரிக்கடல் பகுதிகளில் குமரிக்கடல் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறதுன்றதுக்கு முதல் வரைபடம். அந்த பகுதிகளிலே இருக்கின்ற மேகக்கூட்ட அமைப்பை அடுத்த செயற்கைக்கோள் வரைபடத்துல நீங்க பார்க்கலாம். அந்த மேகக்கூட்டத்துக்கு உள்ள அந்த சுழற்சிக்குள்ள அந்த காற்று குவிதல் காரணமா தான் இத்தனை ஒரு மழை பொழிவு நம்ம எதிர்பார்க்கிறோம். அந்த 18, 24 குறித்து 7 தினங்கள், அடுத்த 7 தினங்கள். மாத்தலாமா? அந்த பிக்டோரியலா மீனவர்களுக்கான எச்சரிக்கை அந்த வரைபடம். நன்றி.